ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்றைக்கி காலையில் எழுந்த உடனே நேராக கிச்சனுக்குள்ளே தான் வந்தேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் காலைல எழுந்துக்கும் போதே எங்கள் அம்மா வெண்டைக்காய் கட் பண்ணி சாப்பாடை கட்டி கொடுத்து அனுப்பு, அந்த பிள்ளைக்கு சாப்பாடே கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி திட்டிக்கிட்டே இருந்தாங்க. அதனால் நேராக கிச்சனுக்குள்ளே வெண்டைக்காய் பொரியல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அடுத்து காய்கறிக்கெலாம் குழம்புக்கெலாம் காய் கட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 பல்லு பூண்டு தட்டி போட்டுருவேன். அப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்றத சொல்லுங்கள். நான் கொஞ்சம் வெங்காயம், ஒரு தக்காளி போடுவேன். வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கி அதுக்கப்புறம் செய்வேன். பசங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மொதல் நாள் நைட்டே பாஸ்தா கேட்டாங்க. சரி, நான் காலையில் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தேன். அதனால் பார்த்தீங்கன்னா பாஸ்தாக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். குக்கரில் வேக வச்சு வெங்காயம் தக்காளி கட் பண்ணிகிட்டு இருந்தேன். கட் பண்ணிவிட்டு அதை போட்டு வதக்கிட்டு அது கூட ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றி தனியாக பொரியல் மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செய்வேன். நீங்கள் எப்படி பாஸ்தா செய்வீங்கன்னு சொல்லுங்கள். நான் குக்கரில் போட்டு வேக வச்சு தான் செய்வேன். ஏன்னா அப்படியே நம்ம வேக வச்சா ஒரு மாதிரி நெத்து நெத்தாக இருக்குது, வேக மாட்டேங்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் அப்படியே குக்கரில் ஒரே ஒரு விசில் விட்டுட்டு எடுத்து கடாயில் தாளிக்கும் போது கொட்டிட்டு செஞ்சு கொடுத்துருவேன். பசங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. நான் இப்படி தான் செய்வேன். உண்மையிலே இருந்த ஸ்டவ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். ஆனால் இப்போ ஸ்டவ் மாற்றினது கடகடன்னு சமையல் ஆயிடுது. அம்மாவுக்கு பழைய சோறு நேற்று வச்ச காரக்குழம்பு இருந்தது. ஏன்னா அவங்க பாஸ்தாலாம் சாப்பிட மாட்டாங்க. குழம்புக்கும் காயெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. பாஸ்தா ரெடி பண்ணி கொடுத்துட்டு அம்மா பழைய சோறு சாப்பிட்டாங்க. நாங்கள் பாஸ்தா 4 பேரும் சாப்பிட்டோம். ஆனால் எனக்கு தரலங்க. எனக்கு பழைய சோறு தான் கொடுத்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்தா ஏன் இவ்வளோ கம்மியாக செஞ்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க. சரி விடுங்க, நான் பழைய சோறு சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரின்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு கம்முன்னு கஞ்சை ஊற்றி நான் குடிச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பாப்பா இல்லைம்மா நீங்களும் சாப்பிடுங்கன்னு சொல்லி அவள் எனக்கும் தட்டில் போட்டு கொடுத்தா. அதுக்கப்புறம் நானும் சரின்னு சொல்லிட்டு வேணான்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நானும் வாங்கி சாப்பிட்டேன். உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலேயே சொல்கிறேன், பழைய சோறு ரொம்ப நல்லா இருக்குங்க. நாங்கள் வெயில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து பழைய சோறு கண்டிப்பாக நாங்கள் கரைச்சி குடிச்சிட்டே தான் இருக்கோம். எங்கள் பாப்பாட்ட கேட்டேன் எப்படி இருக்குன்னு. நல்லா இருக்குன்னா, சூப்பராக இருக்குன்னா. அதுக்கப்புறம் எங்கள் சின்ன பாப்பாட்ட கேட்டேன், அவளும் செமையாக இருக்குன்னு சொன்னால். நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி இன்றைக்கி சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள்.